நம்மை வழிநடத்த ஆயனுக்காக மன்றாடுவோம். மனித ஆசைகள் பல உண்டு. தான் நினைத்ததை செய்து முடித்தாக வேண்டும் என்று எண்ணுவான். ஒரு பொருள் மீது ஆசை கொண்டால் அந்த பொருள் வேண்டும். ஒரு நபர் மீது ஆசை கொண்டால் அந்த நபர் வேண்டும். இதுபோன்றே ஆசைகள் முத்தி போக ஒரு கட்டத்தில் தங்கள் ஆள்வதற்கான அரசை முடிவு செய்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே கூக்குரல் எழுப்புகிறார்கள். அதாவது, ஆண்டவரே, மற்ற மக்களினங்கள் தங்களுக்கென்று ஒரு அரசை வைத்திருப்பது போல எங்களுக்கும் ஒரு அரசு வேண்டும் என்று கடவுளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவற்றை கடவுளிடமே கேட்கின்றார்கள். காரணம், மனிதன் இன்னொரு மனிதனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான். மற்றவனை தனக்கு அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதே நேரம் பிறர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்ற மனநிலையும் அவனுக்குள் உருவெடுத்தன. இது பதவி மீது கொண்ட ஆசையின் வெளிப்பாடு என்று கூட நாம் சொல்லலாம். இவ்வாறு மனிதன் கடவுளை விட்டு விலக நினைத்தான், அதன்படி செய்தான். ஆனால் கடவுளின் உடனிருப்பு அல்லது வழிகாட்டுதல் இல்லை என்றால் மனித வாழ்வு நேர்கோட்டில் செல்லாமல் தடுமாறும். ஒருமுறை இத்தாலியில் நொவாரா என்ற மறைமாவட்டத்தில் மலைப்பகுதியிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு இறங்கி வந்து கொண்டிருந்தேன். ஒரு கூட்டம், அதாவது மாடுகள் கூட்டமாக என் முன்பே சென்று கொண்டிருந்தன. அதன் பின்பு ஒரு மனிதர், அதை வழிநடத்துகின்ற ஆயன் நடந்து வருகிறான். ஆனால் அந்த மாடுகளுக்கு உண்மையான ஆயன் யாரென்றால் 2 நாய்கள். ஒன்று பின்னால் நடந்து வர, இன்னொன்று அந்த மாடுகளுக்கு முன்னால் சென்று வழிகாட்டுகிறது. தவறுதலாக செல்லுகின்ற பொழுது அந்த பகுதியில் போய் குறைத்து அவைகள் எங்கே இறங்க வேண்டுமோ அங்கே இறக்கி விடுகின்றது. எந்த நேர்கோட்டில் செல்ல வேண்டுமோ அந்த நேர்கோட்டில் வழிகாட்டுகின்றது. அவ்வாறு வாகனங்கள் வருகின்ற பொழுதும் அது அந்த பகுதிக்கு சென்று குறைத்து மாடுகளை சரியான பாதையில் போக செய்ததை என் கண் முன்பாக நான் பார்த்தேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு எத்தனையோ புதுமைகள் செய்திருந்தாலும் அங்கு பல மக்கள் வழிகாட்டுதலின்றி வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். அவர்கள் நிலைமை பரிதாபமாக இருந்ததாகவே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. தேவையான ஆட்களை அனுப்ப ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று கேட்கின்றார். அப்படி என்றால் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? இன்று புதிதாக திருமணம் செய்திருக்கின்ற தம்பதியினர், இன்னும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றிருக்கின்ற தம்பதியினர், இவர்களுக்காக மன்றாட வேண்டும். காரணம், ஆயர்கள், அது உண்மையான முழுமையான ஆயன் என்பவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய பாதையை எடுத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆயர்கள் குடும்பங்களில்தான் வர வேண்டும். ஆக குடும்பங்களில் குழந்தைகள் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல் அதிகமாகும். அந்த இறை அழைத்தல் உள்ளவர்கள் இறைவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடியவர்களாக, மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாகி வருவார்கள் என்பதுதான் அடிப்படை உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆக இந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் தங்களுடைய கனவுகளை, தங்களுடைய ஆசைகளை சுமந்து செல்லாமல் இறைவனுடைய கனவுகளையும் ஆசைகளையும் தங்களுக்குள் சுமந்தவர்களாக வாழ நாம் ஒவ்வொரு குருக்களுக்காகவும், ஒவ்வொரு அருட்சகோதரிகளுக்காகவும், ஒவ்வொரு தம்பதியினருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அவர்களை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த நாளை இனிதாக வாழ்வோம். இறைவன் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.